பட்டை, ஜாதிபத்திரி, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு, முந்திரியும் ஆட் பண்ணி அதை அரைச்சி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதே ஜார்ல பல் பூண்டு, இஞ்சி, புதினா இலை அண்ட் கொத்தமல்லி, கிரீன் சில்லி அண்ட் நறுக்கிய வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கோர்ஸா இதையுமே அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு நெய், இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம இப்ப அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த கிரீன் பேஸ்ட், அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதோட கொஞ்சம் சூடு ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல ஹோல் ஸ்பைஸ் பவுடர், அதை ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா சிக்கன் இருந்துச்சு, சிக்கனை ஆட் பண்ணோம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பிரியாணிக்கான சிக்கன் மசாலா பவுடர் அதையுமே ஆட் பண்ணி தயிர், அதுக்கப்புறம் பச்சை பால், தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டோம். ஸோ தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற ஜீரக சம்பா ரைஸ் 1 கப் அப்படிங்கிறதுனால 1.5 கப் தண்ணி விட்டு அந்த தண்ணியில நம்ம ஜீரக சம்பா ரைஸையும் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்க லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசிலும் ஃபுல் சிம்ல வச்சு ஒரு விசிலும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி.